இது ஒரு குட்டி மினி விலாக். நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் நடுவுல இருக்கிற ஆள் 100 மாலுக்கு வந்துருங்கன்னு சொல்ல, நாங்க 2 பேரும் கிளம்பி ஏர்லியாவே வந்துட்டோம். பாவம் அவங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. அதனால சுத்தி பார்க்க நிறைய இடம் இருந்தாலும் நம்ம மாறி மாறி வருது என்னமோ அந்த 4 இடத்துக்கு தான். அதுல ஒண்ணு தான் இது. நிறைய பேரோட நினைப்பு என்னவா இருக்குன்னா, வெளிநாடு சவுதி அரேபியான்னு கிடையாது. மொத்தத்துல வெளிநாட்டுல இருந்தாலே அவங்க எல்லாத்தையுமே சுத்தி பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அப்படி கிடையாது. நம்ம கூட உள்ளூர்ல இருக்கிறவங்க கூட நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். என்னன்னா எது எது எங்க இருக்கு, எது எங்கிட்டு போனா என்ன ஸ்பெஷல் கிடைக்கும், இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்கே இருந்து ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வேலை விட்டா ரூம் விட்டா வேலை இந்த மாதிரியே இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடைச்சா கூட அதுலயும் வந்து ஜும்மா போயிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டு தூங்கினாலே என்னடா இங்க எந்த லீவை காணும் அப்படிங்கிற மாதிரி தான். உடனே வந்து அடுத்த நாள் வேலைக்கு போகணும். இப்படியே போறனால அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான டைமும் கிடைக்காது. அதுவும் இல்லாம நம்ம இங்க உழைக்க தான் வந்திருக்கோம். சுத்திலாம் பார்க்க போயிட்டா நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸாகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கு தான் மேபி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, நான் எங்க வீட்லயுமே அப்படிதான். என் ஹஸ்பண்டுக்கு இங்க இருக்கிற விஷயங்கள் தெரியறதை விட எனக்கு தெரியும். ரீசன்ட் வெட்டியா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வீடியோஸ் பார்த்து எந்த பக்கம் என்ன ஸ்பெஷல் இருக்கு, முக்கியமான இடம்லாம் எங்க இருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு நான் அவங்க கிட்ட சொல்லி அப்புறம் தான் அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. ஸோ இது உண்மையா இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, நீங்களும் இப்படி தானான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க மதினா வரீங்கன்னா ஹரம்ல இருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான் இந்த மால் இருக்கு. ஆல்ரெடி நம்ம லாங் வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவான நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அண்ட் நீங்க மஹாலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குமே ஒரு சூப்பரான இடம் தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, கூட சேர்ந்து பசியுமே வந்துருச்சு. நாங்க மாலோட பேக் சைடு வந்து எக்ஸிட் ஆனோம். அந்த சைடு டேட்ஸ் ஃபார்மும் இருக்கு அண்ட் தாஜ் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டுமே இருக்கு. ஃபுட்டுமே வந்து நல்லா தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, நல்லா இருந்தது. நெய்ச்சோறு, தால்ஜா, பீஃப் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ஸோ நீங்க இந்த மால் பக்கம் வந்தா 3 விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 100 மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் டேட்ஸ் ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் கேரளா ஸ்டைல் ஃபுட்டுமே வந்துட்டு சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.